ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம்னா, ஹேருக்கு எண்ணெய் காய்ச்ச போகிறோம். தலைமுடிக்கு எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இது நான் இந்த ஒரு பேக்கெட்டு விவிடி பேக்கெட் எடுத்துகிட்டு ஆட்டின எண்ணெய் செக்கிலாட்டின எண்ணெய் இருக்கும். விவிடி பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டு எடுத்துக்கு. இது எத்தனை கிராமமா? கண்ணாடி போடுறதை பற்றி இது என்ன 1/4 லிட்டர் பேக்கெட் இருக்குமா? இது 1/4 லிட்டர் இருக்குது. இந்த 1/4 லிட்டர் பேக்கெட்டுக்கு நான் எடுத்துருக்க பொருள் கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி. இதுதான் நான் எண்ணெய் காய்ச்சி. செம்பருத்தி பூ, நாட்டு செம்பருத்தி இருக்குது, ஹைப்ரிட்டும் இருக்குது. இப்போ செம்பருத்தி பூ கிடைக்க வழியில் பனிக்கு, அப்போ அதெல்லாம் நம்ம இந்த செம்பருத்தி போட்டிருக்கோம். 2 செம்பருத்தி இலை, மருதாணி தலை, கொஞ்சமாக துளசி, வெந்தயம், கருஞ்சீரகம். அப்புறம் நம்ம தாளிப்போனால் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறது, கருஞ்சீரகம் எல்லாம் போனால் சளி பிடிக்காமல் இருக்கிறது மிளகு சீரகம் போடுவோம் கடைசியில். இப்போ நம்ம இந்த எண்ணெய் உடச்சி ஊற்றிடலாம். அதுக்கு நம்ம மிக்ஸி வச்சுக்கலாம். இப்போ 1/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். இது நம்ம கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த பொருளெல்லாம் போடும்போது அது அப்படியே எண்ணெய் அந்த பொருள் மொறுன்னு ஆறும்போது எண்ணெய் கொஞ்சம் சுண்டி போயிடும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே இது மிக்சியில் ஒரு திருப்பிட்டு வந்துடணும். கறிவேப்பிலை, துளசி, மருதாணி, செம்பருத்தி. இதில் நம்ம 2 வெந்தயம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சாச்சு. அப்போ தான் இதெல்லாம் இறங்கும். கசலாங்கண்ணி இருக்குங்க, செடியெல்லாம் பிடிங்க போட்டாலும் இல்லை, இருக்கிறவங்க போட்டுக்கலாம். இப்படி வில்லாக கொஞ்சம் தட்டி வச்சுக்கோங்க. அதே தானாக பொரிஞ்சாலும் அது இதாகிடும், பொருள் ஆயிடும். சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, போட்டுக்கலாம். சிம்மிலே இருக்கட்டும் எண்ணெய். அப்போ தான் இந்த லெசன்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு இதாக இருக்கும். இதில் மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சமாக தானே, இது ரொம்ப கூலிங்கு, அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கும். எப்படி கலர் மாறி வருது, பச்சை கலராக வருது. நம்ம அந்த வெள்ளை வடை சட்டி வச்சு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, இது என்ன காய்ச்சிருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு. இந்த வெள்ளையெல்லாம் நல்லா மொறுன்னு வரணும். அதான் அது எண்ணெய் காஞ்சிச்சுனாலும் நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இதெல்லாம் மொறுன்னு ஆயிடுச்சு. வில்லை தட்டினதெல்லாம் மொறுன்னு ஆயிடுச்சு. என்னது
எண்ணெய் காய்ச்சி தேங்காய் தலைக்கு தேங்காய் காய்ச்சணும். இந்த கலர் பாருங்கள், பச்சை கலர் வந்துச்சுங்களா. எண்ணெய் நல்லா காய்ச்சி கலரெல்லாம் வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு காலையில் நம்ம வடிகட்டினா போதும். நிறையெல்லாம் காய்ச்சி வைக்க மாட்டாங்க. இதை தான் ஒரு 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக காய்ச்சி வச்சுருவேன். இது எங்களுக்கு இதே 1 மாதத்துக்கு வந்துடும். 1 மாதத்துக்கு மேலேயே வந்துடும். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 3 தலை தான் இருக்குது. 3 தலைக்கு இது போதும். அதனால் இது காலையில் நல்லா அதோட லென்ஸெல்லாம் இறங்கி அப்புறம் வடிகட்டிக்கும், நல்லாயிருக்கும். எங்களுக்கு இது தேய்ச்சி தாங்க இந்த அப்படிலாம் இல்லைங்க. சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு இது தேங்காய் காய்ச்சி பழகிருச்சு. நம்ம இந்த பச்சை தேங்காய் தேய்ச்சி பழக்கம் இல்லை. அதனால் நான் இப்படி தான் காய்ச்சுவேன். இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பை பை. அடுத்த வீடியோ மாதிரி சந்திக்கலாம். பயங்கர போகிறாங்க மக்கள்.